பிரிக்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேம்பர் பிரிக். இதை நம்ம ரெட் பிரிக் அப்படின்னு சொல்லுவோம். இதை 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு நார்மல் பிரிக், இன்னொன்னு வந்து ஒயர் கட் பிரிக். நார்மல் பிரிக்கை பொறுத்தவரையில கார்னர்ஸ் எட்ஜஸ்ல எல்லாம் பினிஷிங் வந்து சரியா இருக்காது. ஸோ மார்டரோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஒயர் கட் பிரிக்கை பொறுத்தவரையில கார்னர்ஸ் எட்ஜஸோட பினிஷிங் வந்து பக்காவா இருக்கும். இதுக்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணணும்னு கூட தேவையில்லை. ஏன்னா லுக் வைஸ் இது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ நம்ம அதே பேட்டர்ன்லயே நம்ம வச்சா அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக். இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கை பொறுத்த வரையில அதோட வெயிட் வந்து ரொம்பவுமே ஹெவியா இருக்கும். ஸோ டெட் வெயிட் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கை இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வர வேஸ்ட்டை வச்சுதான் தயாரிப்பாங்க. அதாவது நிலக்கரி எரிக்கும் போது வர வேஸ்ட், அப்புறம் அலுமினியம் பவுடர், ஜிப்சம், லைம், சாண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கை வந்து தயாரிப்பாங்க. ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து ஹீட்டை வந்து கொஞ்சம் அதிகமாவே எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ நம்ம பேஸ்மெண்ட்ல எல்லாம் இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஏசி பிளாக். ஏஏசி பிளாக் வந்து ஒரு லைட் வெயிட் காங்கிரீட்டை வச்சு தான் தயாரிப்பாங்க. இதுவும் ஃப்ளை ஆஷ், ஜிப்சம், சாண்ட், லைம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை வந்து தயாரிப்பாங்க. இதை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். 4 இன்ச், 6 இன்ச், 9 இன்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாலோ பிளாக். இந்த ஹாலோ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல வந்து ஹோல்ஸா இருக்கும். இதுவும் லைட் வெயிட் காங்கிரீட்ல தான் மேக் பண்ணுவாங்க. இதை வந்து மோஸ்ட்லி காம்பவுண்ட் வால்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் வால்ஸுக்கு யூஸ் பண்றது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சாலிட் பிளாக். இதுவும் ஒரு ஹெவி வெயிட்டான பிரிக். இதுவும் 4 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ்ல எல்லாம் கிடைக்கும். இதே நாம பிக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், காம்பவுண்ட் வால்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து போரோத்தம் பிரிக். இந்த போரோத்தம் பிரிக்கை வந்து கிளேல தான் மேக் பண்ணுவாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு ஓடு மாதிரி இருக்கும். கூலிங் எஃபெக்டும் அதிகமாவே இருக்கும். இதே நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்குக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கில்டு லேபர்ஸ் கொண்டு தான் இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதே மாதிரி லுக் வைஸ் பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கிறதுனால நம்ம இதுக்கு பிளாஸ்டிங் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்லாக். இன்டர்லாக்கை நாம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு லேபர் காஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்மி. ஏன் அப்படின்னா சிமெண்ட், சாண்ட் யூஸ் பண்ணாமலே இதை பண்ணலாம். இது ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்கும். இதுக்கும் பிளாஸ்டிங் தேவையில்லை. லுக் வைஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதே நம்ம ஸ்கில்டு லேபர்ஸ் கொண்டு தான் நம்ம பண்ணணும். அப்போதான் நமக்கு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லேட்ரைட் பிரிக். இந்த லேட்ரைட் பிரிக்கை வந்து லேட்ரைட் சாயில தான் மேக் பண்ணுவாங்க. இது கேரளா சைட்ஸ்ல எல்லாம் அதிகமா கிடைக்கும். காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது அதிகம் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜே நமக்கு அதிகமா இருக்கும். இதை பிளாஸ்டிக் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இதை ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். இந்த லேட்ரைட் பிரிக்கை வந்து எப்படி நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லுக் வைஸ் பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லேட்ரைட் பிரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிவில் டெக்னிக்கோட நீங்க நினைக்கிற மாதிரி அழகான ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கிற கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்க.